பாகக்காய் குழம்பு. அதுக்கு தாளிச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, மிளகு, கருவேப்பிலை. தக்காளி வேலை சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு சேப்பங்கிழங்கு நல்லா உரித்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு சால்ட்டு, கொஞ்சோண்டு அரிசி மாவு, காரத்துக்கு மிளகாய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரிசி மாவு போட்டால் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். பாகக்காய் நல்லா வெந்துடுச்சோ இது பாருங்க. நசுக்கினா நல்லா நசுக்கும். நல்லா வெந்துடுச்சு பாகக்காய். இதில் புளியை குத்தணும். ஒரு ஸ்பூன் பொடி. இது நல்லா கொதிக்கட்டும். தாளிச்சாச்சு. இப்போ இந்த சேப்பங்கிழங்குல போடும். இது கொஞ்சம் மூடி வைப்போம். வாழைத்தண்டை தயிர் பச்சடிக்காக கட் பண்ணியிருக்கேன். வாழைத்தண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி அதில் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் பெசரி வச்சுட்டு அதுக்கப்புறமா தயிர் விட்டுட்டு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் திருவி போட்டிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிக்கணும். கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ தாளித்து கொட்டுறதை காட்டுறேன். அதுக்குள்ளே சேப்பங்கிழங்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அரிசி மாவு இருந்தால் அரிசி மாவு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் இருந்ததுன்னா கார்ன்ஃப்ளவரும் போட்டுக்கோங்க. இந்த சேப்பங்கிழங்குக்கு ஒரே ஒரு ஸ்பூன் போடணும். ரொம்ப போடுறாலும் சேப்பங்கிழங்கோட டேஸ்ட்டு தெரியாத போயிடும். அதிகம் எண்ணெயே இல்லாமல் அப்படியே ஃப்ரை பண்ணலாம். சேப்பங்கிழங்கு ஃப்ரை இப்போ ரெடி ஆகிடுச்சு. குழம்பு கொதிக்கிறது என்னன்னு பார்க்கலாம். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு எடுத்து பாகக்காய் குழம்பு. இப்போ இது அவ்வளோதான், இறக்க வேண்டிதான். ஒரே ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போட்டாக்க புளி குழம்புக்கெல்லாம் வெல்லம் போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும்.